வெல்கம் டு மைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆரஞ்சு சேமியா கஸ்டர்ட் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்ன எடுத்திருக்கேன்னா, ஆரஞ்சு வந்து 2 எடுத்திருக்கேன். ஆரஞ்சு வந்துட்டு பிழிஞ்சு சாறை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. பால் 1/2 லிட்டர், 3 டேபிள் ஸ்பூன் சேமியா, 5 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிற பொருள். கடாய் சூடானதும் அதில் பாலை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாலை காய்ச்சிக்கணும். பால் கால்வாசி சுண்டின உடனே இந்த நேரத்தில் சேமியாவை சேர்த்துக்கணும். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடிபத்திக்கும். பாருங்கள், அரைவாசி பால் சுண்டியாச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைவாசி பால் சுண்டின உடனே நான் வந்துட்டு கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். பாருங்கள், இப்போ வந்துட்டு நெய்யை சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் ஆகணும். நெய் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது கார்ன்ஃப்ளவர் பவுடர் நான் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம பிழிஞ்சு வச்சிருக்க ஆரஞ்சோட சாறையும் சேர்த்துக்கிறோம். ஆரஞ்சோட சாறை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருக்கணும். இதை வந்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மணி நேரம் கழித்து எடுத்திருக்கேன் நான். இது மேலே நான் வந்துட்டு முந்திரி, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். இதில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.